ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்காங்க. ஹரிகிருஷ்ணன், ஜோசப், நெப்போலியன், ஜபமாலை ராஜா இவங்களுக்கெல்லாம் சொந்தமான 4 விசைப்படகுகளையும் சிறைப்பிடிச்சு படகுல இருந்த 30 மீனவர்கள் மேல எல்லை தாண்டி மீன் பிடிச்சாங்க, தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சில பிரிவுகளின் கீழே குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு அக்டோபர் 23ஆம் தேதி வரைக்குமே நீதிமன்ற காவல்ல வவுனியா சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 3 மாசத்துக்குள்ள 100க்கும் மேற்பட்ட மீனவர்களை கைது செஞ்சிருக்காங்க இலங்கை கடற்படையினர். இது சம்பந்தமா தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்காம அமைதியா இருக்காங்க. இந்த நிலைமையில ராமேஸ்வரம் மீன்பிடி இறங்குதளத்துல மீனவ பிரதிநிதி ஜெயசுராஜ் தலைமையில மீனவ ஆலோசனை கூட்டம் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. இந்த கூட்டத்துல மீனவர்களை சிறைப்பிடிச்சதை கண்டிச்சும் இலங்கை சிறையில அடைக்கப்பட்டிருக்க மீனவர்களை திருப்பி அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்தி சனிக்கிழமை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்து பக்கத்துல கண்டன ஆர்ப்பாட்டமும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்துறதாவும் தீர்மானம் நிறைவேற்றி இருந்தாங்க. கைது செய்யப்படுற மீனவர்களோட படகுகளை நாசமாக்கிடுறாங்க. இதனால படகு வாங்க கோடிக்கணக்குல கடன் வாங்கப்பட்டு தயார் செய்யப்பட்ட படகுகளை இலங்கை கடற்படையினர் இப்படி நாசம் பண்ணிறதுனால நம்ம மீனவர்கள் நீங்காத கடன் சுமைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரி சம்பவத்தை தடுக்க எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் கவர்மெண்ட் எடுக்கிறது இல்லையே, ஏன்?